இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்ட் மிஸ்ட்ரியா தான் இருக்குது. அனலிஸ் தூக்கத்துல இருந்து பயங்கரமா சத்தம் போட்டு அழுகிறா, கதவுல யாரோ பலமா தட்டுறாங்க அப்படின்னு. இந்த எக்ஸோசிசம் செஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. பயங்கர சத்தமா கத்திக்கொண்டு வேலண்டைன் ஃபிஷ்மேன் அப்படின்ற பேரை சொல்றா. டோருக்கு பக்கத்துல யாரோ 4-5 பேர் கதைக்கிற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. அவங்க 4 பேருமே அனலிஸை கட்டி போட முயற்சி செஞ்சும் 36 கிலோ உள்ள அந்த அனலிஸை கட்டி போட முடியல. சரியா 67 எக்ஸோசிசத்துக்கு அப்புறமா 1976 ஜூன் 13 அன்று அனலிண்ட ரூமை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. ல 2 சர்ச் ஃபாதர்ஸும் அப்பா அம்மா இந்த 4 பேரும் சேர்ந்து அவங்களுடைய மகளை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்ற கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அந்த மகளோட பேர் தான் அனலிஸ் மிச்சேல். ஜெர்மனியில இருந்த அனலிஸ் மிச்சேலோட ஃபேமிலியில அப்பா, அம்மா, அவங்களுடைய அக்கா அண்ட் அனலிஸ் மிச்சேல், இப்படி மொத்தம் 4 பேர். அனலிஸுக்கு சரியா 16 வயசு இருக்கும் போது ஒரு நாள் காலையில ரூம்ல இருந்து எழுந்து வரல. உடனே அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் அனலிஸ் எழுப்புறாங்க. அப்ப அனலிஸ் சுயநினைவின்றி இருக்கிறா, அப்புறம் நார்மல் ஆயிட்டா. இப்படி 6 மாசம் கழிச்சும் அனலிஸுக்கு எப்படி நடக்குது. அதால அனலிய அவங்களுடைய அப்பா அம்மா ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இது ரொம்பவே சீரியஸான கேஸ்ன்றதால ஃபேமிலி டாக்டர் ஒரு நரம்பியல் டாக்டர் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அந்த நரம்பியல் டாக்டர் பிரைனை ஸ்கேன் பண்ணி பார்க்கறாரு. பாக்கைக்குள்ள நார்மலா இருந்திருக்கு. அப்ப அவர் நினைக்கிறாரு ஒருவேளை வலிப்பா இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு மெடிசனை கொடுக்கறாரு. அதடுத்து 6 மாசம் வரைக்குமே அனலிக்கு எதுவுமே நடக்கல, நார்மலா இருக்காங்க. இது நடக்குது 1972ல. அப்புறம் சரியா 1 வருஷம் கழிச்சு 1973ல அனலிஸுக்கு சுயநினைவை இழக்கிறத தாண்டி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அனலிஸ் தூக்கத்துல இருந்து பயங்கரமா சத்தம் போட்டு அழுகிறா, கதவுல யாரோ பலமா தட்டுறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்குள்ள கொஞ்ச நாள்ல சொல்றா, என்னை யாரோ 2-3 பேர் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டும், அந்த குரல் அவங்களுடைய ஃபேமிலி இருக்கவங்களோட வாய்ஸ் இல்ல அப்படின்ட்டும் சொல்றா. இதை கேட்டோன்னு அனலிஸின் அப்பா அம்மா இதை ப்ரூவ் பண்றதுக்காக அனலிஸின் அக்கா கிட்ட கேட்குறாங்க. ஏனண்டா அக்காவும் அனலிஸ் கூட தான் படுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள அக்கா சொல்றா, எனக்கு யாரும் கூப்பிடுற சத்தம் கேட்கல, ஆனா கதவுல தட்டுற சத்தம் மட்டும் எனக்கு கேட்குது அப்படின்ட்டு அனலிஸின் அக்கா சொல்றா. இதை கேட்டோன்னு அனலிஸின் அப்பா அம்மா அனலிஸை கூட்டிக்கிட்டு மறுபடியும் டாக்டர் கிட்ட போறாங்க. அப்பதான் அனலிஸ் நிறைய விஷயங்களை ஓபன் அப் பண்றா. அனலிஸ் சொல்றா, எப்பயுமே என்ன சுத்தி ஒரு 5-6 பேர் இருக்கிற மாதிரியும் யாரோ என்கிட்ட பேசுற மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்குது, பட் இது யார்கிட்டயுமே என்னால சொல்ல முடியல அப்படின்ட்டு அனலிஸ் சொல்றா. இதை கேட்ட உடனே டாக்டருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுன்றே தெரியல. ஒரு நாள் மிட் நைட் அனலிஸோட அம்மா அனலிஸ் என்ன பண்றா அப்படின்ட்டு பாக்குறதுக்காக அவங்களுடைய ரூமுக்கு கிட்ட போறாங்க. அப்படி போகைக்குள்ள டோருக்கு பக்கத்துல யாரோ 4-5 பேர் கதைக்கிற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. உடனே அனலிஸின் அம்மா டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க யாருமே இல்ல. ஆனா பெட்ல அனலிஸ் எழுந்து உட்கார்ந்து கொண்டு வாய் மட்டும் அசைஞ்சு கொண்டே இருந்திருக்கு. இப்பதான் அனலிஸோட அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அனலிஸின் உடம்புல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அல்லது அனலிஸுக்கு மென்டல் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ, அப்படி இல்லைண்டா வீட்டுல ஏதாவது பாராநார்மலான ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது.
இப்படி இருக்கக்குள்ள மறுபடியும் ஒரு நாள் அனலீஸின் அம்மா அனலீஸின் ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப அனலீஸ் ரூமுக்குள்ள இருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. இதை பார்த்த உடனே அனலீஸின் அம்மா இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு அனலீஸின் அக்காவை கூப்பிடுறாங்க. அக்கா கிட்ட சொல்றாங்க போய் அனலீஸை சாப்பிட்றத நிப்பாட்ட சொல்லி. அக்காவும் அனலீஸ் கிட்ட போறாங்க. போய் சொல்லிக்குள்ள அனலீஸ் என்ன பண்றா அப்படின்டா அக்காவை தூக்கி ஒரு பொம்மை மாதிரி தூக்கி எறிஞ்சிடுறா. உடனே அம்மா நினைக்கிறா அனலீஸ் பசி கொடுமையில தான் அப்படி பண்றாவோ அப்படின்ட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து அனலீஸின் கையில வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்குள்ள அனலீஸ் அம்மாவை பார்த்து பயங்கரமா கத்தி கொண்டு அந்த ஆப்பிளை கையால நொறுக்கி போடுறா. அது சிக்கு நூறா பல துண்டா உடைஞ்சு போகுது. அப்படி இருக்கக்குள்ள இந்த பிரச்சனைக்கு யார்கிட்ட சொல்யூஷன் கிடைக்குமோ அங்கதானே போகணும். அதுக்கப்புறமா தான் அனலீஸுக்கு எக்ஸோசிசம் பண்றதுக்காக ஃபாதர் ராட்விக் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய்க்கல ஃபாதர் ராட்விக் சொல்றாரு எனக்கு எக்ஸோசிசம் பற்றி எதுவும் தெரியாது, ஃபாதர் ரென்ஸ் இதை நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்குள்ள ஃபாதர் ரென்ஸ் கிட்ட போறாங்க. அப்ப அனலிக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸோசிசம் 1975 செப்டம்பர் 26 நடக்குது. அப்ப எதுவும் பிரச்சனை வந்தா அதை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த எக்ஸோசிசம் செஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கேஸ்ல இருக்கிற மொத்த ரெக்கார்டிங் 42. அப்படி இருக்கக்குள்ள அனலீஸுக்கு எக்ஸோசிசம் பண்ணும்போது அனலீஸ் பயங்கர சத்தமா கத்திக்கொண்டு வேலண்டைன் ஃபிஷ்மேன் அப்படின்ற பேரை சொல்றா. யார் இந்த வேலண்டைன் ஃபிஷ்மேன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா 1500களில் வாழ்ந்த ஒரு ஃபாதர் தான் வேலண்டைன் ஃபிஷ்மேன். இவர் நிறைய பிளாக் மேஜிக் பண்ணதால சர்ச்சில் இருந்து இவரை கலைச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அதோட இந்த ஃபாதர் வேலண்டைன் ஃபிஷ்மேன் ஒரு தப்பான எக்ஸாம்பிள் ஆயிட்டாரு அப்படின்ட்டு கத்தலிக்ல எங்கேயுமே அவரை பற்றி மென்ஷன் பண்றதே இல்லை. ஆனா ஃபாதருக்கு படிக்கிற இடத்துல மட்டும் வேலண்டைன் ஃபிஷ்மேனை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்குள்ள அனலீஸுக்கு இந்த ஃபாதர் வேலண்டைன் ஃபிஷ்மேனை தெரிய வாய்ப்பில்லை. ஆனா அனலீஸ் சொல்றா எனக்கு அவரை தெரியும், நான் அவர் கூட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கக்குள்ள 1976 அனலீஸ் சுத்தமா சாப்பிட்றத விட்டுறா. சரியா 36 கிலோவில் இருக்கிறா. அதுக்கப்புறமா அனலீஸ் தலையை கொண்டே சுவர்ல முட்டுறது, தன்னைத்தானே கடிச்சு கொள்றது அப்படின்ட்டு தன்னைத்தானே துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கா. இதை ஸ்டாப் பண்றதுக்காக அனலீஸின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அனலீஸை கட்டி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. அனலீஸோட அப்பா, அம்மா, அக்கா, அதோட சேர்த்து ஃபாதர், அவங்க 4 பேருமே அனலீஸை கட்டி போட முயற்சி செஞ்சும் 36 கிலோ உள்ள அந்த அனலீஸை கட்டி போட முடியல. சரியா 67 எக்ஸோசிசத்துக்கு அப்புறமா 1976 ஜூன் 13 அன்று அனலின் ரூமை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அனலி உயிரோட இல்லை. அதுக்கப்புறமா இந்த அனலீஸின் சம்பவம் தொடர்பா கேஸ் ஃபைல் பண்றாங்க. அனலின் சாவுல சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு அனலீஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அதுல அனலீஸின் பிரெயின்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அதோட அனலீஸ் நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கா. அப்படி இருக்கக்குள்ள அவருடைய வயிற்றுல அசிட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா அந்த எந்த பிரச்சனையுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல காட்டல. பட் இன்றைக்கு வரைக்குமே இந்த கேஸ் ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரியா தான் இருக்குது.